கடைசி பாகத்தை தான் நீங்கள் பார்த்து வந்துருக்கிறோம். இது கூட்டினா இந்த கிணவே இருந்த ரோட்டை விட சரியான அகலமாக தான் பாலம் வந்திருக்கு. வேறு தூரத்துக்கு போகுதுண்டு. இந்த இடத்துல இருந்து இவ்வளோ தூரத்துக்கு பாலம் இன்னும் நாங்கள் நடந்தானே அப்புறம் அங்கால சைக்கிள் விட்டு இங்கால சைக்கிள் பாலத்துக்கு மேலே தான் நாக்கில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஏன்டா பாலம் கட்டுமான பொருட்களும் இந்த பாலத்தில் பொருத்தப்பட்டிருக்குன்னு சொல்லிச்சோம். ஏன்னா வந்து சாதாரணமாக இதெல்லாம் நடந்து தெரியணும். இடங்களுக்கு வேலையில் வந்து முடிஞ்சு தானே அதை அப்புறப்படுத்தி கொண்டிருக்கேன். கொஞ்சம் ஆபத்தான வேலை தானே. ஏன்னா அது இல்லை பாருங்க. இந்திய ராணுவத்தில் இந்த மாதிரியான உங்களுக்கு வணக்கம். நாங்கள் மீண்டும் ஒரு காலிவுடா சந்திக்கிறோம். இன்றைய தினம் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி கிளிநொச்சி மாவட்டம் கண்டாவளை பிரதேசம். உங்களுக்கு தெரியும், இங்கே வந்து நீண்ட நாட்களாக இந்த பாலத்துடைய வேலைகள் வந்து எவ்வளவு பரபரப்பாக வந்து நடைபெற்று கொண்டிருக்குன்னு சொல்லி உண்மையிலே இந்த பால வேலை செய்கின்ற இந்திய ராணுவம் அதே மாதிரி இலங்கை ராணுவத்திற்கு வந்து ஒரு நன்றியை தெரிவித்து கொண்டு இன்றைய தினம் இந்த பாலத்தினுடைய முக்கால்வாசி வேலைகள் முடிவடைஞ்சிட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா பாலம் முடிவடைஞ்ச பகுதியில் முக்கால்வாசிக்கு பாலத்தை தள்ளி வந்து கொண்டு போயிட்டோம். இன்றைய தினம் உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பாலத்தினுடைய வடிவமைப்பை வந்து நீங்கள் சரியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வாங்க போயிட்டு இன்றைய தினமும் என்ன மாதிரியான வேலைகள் வந்து இடம்பெறும், பாலத்தினுடைய வேலை இன்றைய முடிவடையுமா இல்லையான்னு சொல்லி இந்த தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாங்கள் மீண்டும் ஒரு காலையோடாக இன்றைய தினம் சந்திக்கிறோம். இன்றைய தினம் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி கண்டாவளை பிரதேசம். இன்றைய நாள் 12வது நாளாக இந்த பாலத்துடைய வேலை மிக விரைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்குன்னு சொல்லலாம். அதிலே முக்கியமாக நீங்கள் பல காணொலிகளில் இந்த பாலத்துடைய வேலைப்பாடுகள் எப்படி வந்து நடக்குதுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்கள். அதே மாதிரி இன்றைய தினம் வந்து இந்த பாலத்தை, அதாவது இந்த பாலத்துடைய நீளம் வந்து 120 அடி கிட்ட வரும்னு சொல்லினோம். அந்த 120 அடி அந்த வெயிட்டான பாலத்தை இந்த இந்திய ராணுவத்தினர் வந்து சேர்ந்து இந்த பாலத்தை தள்ளிவிடும் கையால். உண்மையில இதை பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரமிப்பாக இருக்கும். உண்மையில் கஷ்டப்பட்டு தான் வேலை செய்யணும். இந்த கஷ்டப்பட்டு வேலை செய்கிற இந்திய ராணுவம் இலங்கை ராணுவத்தினருக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு இன்றைய தினம் எப்படி வந்து வேலை நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். அதோட முக்கால்வாசி பாலம் வந்து தள்ளி நான் உடைவடைஞ்ச பாலத்தின் முக்கால்வாசிக்கு பாலம் போயிட்டுது. அப்போ உங்களுக்கு இன்றைய தினம் அந்த பாலத்தின் வடிவமைப்பை வடிவாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வாங்க இன்றைய தினம் இங்கே வந்து என்ன நடைபெறுதுன்னு சொல்லி இந்த காணொலியோட பார்க்கலாம். எங்களோட சேனலுக்கு யாரா புதுசாக வந்து மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்க. இன்றைய தினம் இந்த இடங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் நேற்றைய தினம் அதுக்கு முன்தினம் எல்லாம் வந்து இதில் நிறைய கட்டுமான பொருட்கள் அடுக்கி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறத பார்த்துருப்பீங்க இந்த பகுதிகளில். ஆனால் இன்றைய தினம் அவ்வளோ கட்டுமான பொருட்களும் இந்த பாலத்தில் பொருத்தப்பட்டிருக்குன்னு சொல்லிச்சான்னு சொல்லலாம். அப்போ அதால் பாலத்தினுடைய முக்கியமான பகுதிகள் எல்லாமே வந்து பொருத்தப்பட்டு பாலம் ஒரு வடிவமைப்புக்கு இன்றைய தினம் வந்திருக்குன்னு சொல்லலாம். வாங்க கொண்டு எப்படியே காட்டுறேன்னு பாருங்கள். இப்போ வந்து வேலையில் வந்து நடந்து கொண்டு இருக்குது. எல்லா இடம் திக்கா நின்று வேலை செஞ்சோன்ற இந்திய ராணுவம் இலங்கை ராணுவம் எல்லாம் இன்றைய தினம் இந்த பாலத்துக்கு மேலே தான் நாக்கில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஏன்டா பாலம் வந்து இவ்வளோ தூரத்துக்கு போட்டுட்டு இருந்தானே, நீ வந்து பாலங்களை டைட் பண்ணுற வேலைகள் எல்லாம் வந்து இப்போ விரைவாக நடைபெற்று கொண்டிருக்கு. பாருங்க இவ்வளோ பேர் இந்த பாலத்துக்கு உள்ளே வந்து நின்று வேலை செஞ்சோன்றிருக்கணும். வந்து பாருங்க, பாலத்தின் இந்த அகலம் வந்து ஏற்கனவே இருந்த ரோட்டை விட சரியான அகலமாக தான் பாலம் வந்து வந்திருக்கு. பாருங்க இப்போ நாங்கள் இந்திய ராணுவத்தில் வந்து பொறுத்திட்ட பாலத்தை கிட்ட தான் நாங்கள் நிற்கிறோம். இந்த பாலத்தின் கிட்ட பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஒரு முக்கால்வாசியான வேலைகள் வந்து முடிவடைஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ வந்து அவையில் மதிய சாப்பாடு போயிருக்கிறதால கொஞ்சம் வந்து உள்ளுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. மற்ற டைம்களில் உள்ளுக்கு வந்து வேறு எல்லாம் சொன்னால் ஆபத்தான வேலைகள் வந்து நடந்து கொண்டு இருக்குது. இப்போ அதால் உள்ளுக்கு பார்க்கல. அது இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த பாலம் எப்படி இருக்குது, எவ்வளோ தூரத்துக்கு வந்து எவ்வளோ நீளத்துக்கு பூட்டியிருக்கணும்னு சொல்லி பாருங்க. வளைவாதியில் இருக்கிற இந்த வீதி இருக்குது தானே, இந்த வீதியை விடவும் இந்த பாலத்துடைய அகலம் வந்து சரியான கூடவாக இருக்குது. நாளைக்கு இந்த இங்காலை சைட்டுகளுக்கு மண்ணுகள் போட்டு இறக்கிருக்கணும் போட. ஏன்னா பாலம் வீதியை விட அவ்வளோ அகலமாக வந்து வந்திருக்குது. இந்த பக்கத்தில் நாங்கள் போகலாம். அப்படியே இந்த பக்கத்தில் வாரமாகத்தான் இந்த பாலம் வந்து செஞ்சு கொண்டிருக்கணும். இன்னும் வந்து அந்த மேல் தளங்கள் எதுவுமே வந்து பூட்டப்படையில் இப்போ இருக்கும். இந்த பாலத்துக்குரிய சாமான்கள் வந்து இன்னும் நிறைய மிச்சம் இருக்குது. இப்போ வந்து நான் நினைக்கிறேன் ஒரு 70-80 அடி பாலத்துக்கிட்ட பூட்டிட்டேன். மொத்தமாக இந்த பாலத்தின் நீளம் வந்து 110 அடி வந்து வேணும்னு சொல்லியிருக்கிறேன். இந்த பாலங்களை பூட்டுறதுக்கு வேறு கொண்டு வந்திருக்கு. இந்த பொருட்கள் எல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படியே பாதைகள் எப்படி வந்து இந்த பாலங்களை ஜாயின் பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்க. சொன்னால் நீங்கள் இந்த பாலம் உடைஞ்ச நேரத்தில் விட்டுருந்தா கூட நாங்கள் இந்த வயல்களுக்கு போடுறதுக்கு நாங்கள் இந்த இதால் நாங்கள் பெக்டரில் மண்ணை பறித்து இந்நேரம் நாங்கள் சைட்டால் மூணு சைக்கிள் ஓடிடுமே. இன்னும் நாங்கள் நடந்தானே அப்புறம் அங்கால சைக்கிளை விட்டு இங்கால சைக்கிளை விட்டு அது 2 நாளில் சரி வந்துருக்கு. சரி 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 நல்லதான். இது ஒரு முக்கியமான இன்ஜின் உண்டு. இதில் வேலை செஞ்ச ஒரு பெரிய கேமரன்ற இன்ஜின் உண்டு. அதை இப்போ வேலையில் வந்து முடிஞ்சு தானே அதில் அப்புறப்படுத்தி கொண்டிருக்கிறேன் பாருங்க. ஆனால் வேலையில் இப்போ கொஞ்சம் முடிஞ்சோன்னு வந்ததால் இதுகளை வந்து ஆக்கள் கொண்டு போயிடும். அப்போ இனி வேலை இன்னும் கூடிய சீக்கிரம் முடியும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம்.
படுத்தப்படுறத பொதுமக்களும் வந்து நின்று பார்வையிட்டு கொண்டிருக்கணும். ஏன்னா அவர்களுக்கும் ஒரு ஆவல் இருக்கும் இந்த பாலம் எப்போ முடியும் அப்படின்னு சொல்லி. இது வந்து ஒரு புது கிரெயின் வந்து இப்போ கொஞ்ச நாள் வேலை செஞ்சு கொண்டிருக்குது. ஒரு கிரெயின் அப்படியே பழுதாகி போட்டு தான் இதில் கீழே விட்டுருக்கணும். ஒரு கிரெயின் இதில் ஒரு கிரெயின் பழுதாகி போய் நிற்குது. பகுதிகளில் பெரும்பாலும் நின்று வேலை செஞ்சது வந்து ஆர்டிஏ இப்போ தங்களுடைய இந்த சின்ன சின்ன இன்ஜின்கள் சாமான் எல்லாத்தையும் வந்து இப்போ கொண்டு போய் கொண்டிருக்கணும். அண்ட் அவர்களுடைய முக்கியமான வேலையாக இருந்தது இங்கே இந்த இது போடுறது, கான்கிரீட் போடுறது, கம்பி இறுக்கி கான்கிரீட் போட்டவை. இப்போ அது வந்து முடிவடைஞ்சால் உங்களுக்கு காட்டுறேன். அதையும் இதுகளை வந்து இப்போ கொண்டு போய் கொண்டிருக்கணும். இன்னும் இரவு இரணமோட குளம் வந்து திறந்திருக்கணும். ஃபுல்லாக எல்லா வான்கதவுகளும் வந்து திறந்திருக்கிறதால இந்த பாலத்துக்கு பக்கத்தில் போட்ட தற்காலிகமான இந்த பாதைகளால் பாருங்க எப்படி தண்ணிகள் வந்து ஓடிக்கொண்டிருக்குன்னு சொல்லி. இப்போ நீங்கள் இந்திய இராணுவத்தினர் வந்து இந்த பாலங்களை பொருத்தி கொண்டிருக்கிற இடத்த வந்து பார்த்துட்டுருக்கீங்க. இப்படியே பொருத்தி தள்ளி அந்த பழைய அந்த பாலம் இருக்குது தானே, உடைஞ்ச பாலம் வரைக்கும் அப்படியே கொண்டு போயிட்டுனா பாருங்க எவ்வளவு தூரத்துக்கு பாலம் நிற்குதுன்னு சொல்லி. அதை விட இப்போ இன்னும் வந்து நிறைய சாமான்கள் இன்னும் பொருத்துறதுக்கு இங்கே இருக்குது. வேலையில் வந்து இன்னும் நடந்து வந்தான் இருக்குது. இந்திய இராணுவத்தினர் பாலத்தினுடைய ஒரு பாகத்தை கையால் சுமந்து கொண்டு வரீங்கன்னா இதில் இந்த கிரெயின் நிற்கிறதால கொஞ்சம் அவர்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது போடாது. பாருங்கள் எவ்வளோ வெயிட்டான சாமான் போடாது. முகத்தில் பார்க்கலே தெரியுது அது எவ்வளோ வெயிட்டான பொருள்னு சொல்லி. அதை அவ்வளோ தூரம் தீக்கொண்டு வரீங்க. இங்கால பாருங்க இப்போ இலங்கை இராணுவத்தினர் வந்து இந்த பாலங்களை ஒரு கட்டத்துக்கிட்ட தூக்கி குடிக்கணும். அதுக்கு பிறகு வந்து இந்திய இராணுவத்தினர் பாலங்களை கையில் வாங்கிட்டு போய் அங்கால வெகு விரைவாக இந்த பாலங்களை பொறுத்துற வேலையில் வந்து நடந்து கொண்டிருக்குது. பாருங்க நிறைய தூரத்துக்கு பாலம் போட்டுட்டு நம்ம இப்படி இருந்தும் நிறைய இன்னும் கட்டுமான பொருட்கள் நிறைய இருக்குது. இது எல்லாம் இனி நடுவுக்குள்ளே பொருத்த வேண்டிய பொருட்கள் தான். இதுகளையும் மக்கள் அப்படியே கையெல்லாம் தூக்கி கொண்டு போயினோம். இல்லை பொதுமக்களும் வந்து என்ன பாலம் பார்க்க வந்ததாக்குமா என்ன மாதிரி கூடியண்டு கொஞ்சம் கஷ்டம் தான். சிரமம் தானே முடிய மாட்டோம் முடியுது தானே. பாருங்க கிரெயின் மூலமாக பாலத்தின் பாகங்களை கீழே இறக்கி கொண்டிருக்கணும். கொஞ்சம் ஆபத்தான வேலை தானே. ஏன்டா அது கீழே இந்திய இராணுவ வீரர்கள் எல்லாம் வந்து வேறு நிற்கணும் மேலே. அப்படி இருந்தும் கிரெயின் வேலை செஞ்சு கொண்டிருக்கு பாருங்க. அப்போ இதுகளுக்கு ஆக்களை கொஞ்சம் போர்வை தவிர்த்து கொள்ளலாமேன்னு சொன்னால் இப்படியான வேலை நடக்கல இதை நடந்துச்சுன்னு சொன்னால் கஷ்டம் தானே. பாருங்க இப்போ கிரெயினால் இறக்குற இந்த பாகங்களை இந்திய இராணுவத்தினர் மேலே பொருத்தி கொண்டிருக்கணும். தற்காலிகமான பாதையில் வேண்டு பார்க்கல இந்த பாலத்தினுடைய எல்லா இடங்களும் வந்து தெரியுது பாருங்க. இதில் வந்து இதுதான் இப்போ இவ்வளோ அளவு கொஞ்சம் தாமதமாகினது இந்த பிரதேசத்தை வந்து சரி செய்கிறது. ஏன்னா இவ்விடம் தானே அரிச்சு கொண்டு போய் மண் எல்லாம் இந்த கீழே இடிஞ்சு விழுந்திருக்கு பாருங்க. கட்டுகள் எல்லாம் இதெல்லாம் வந்து பழைய அந்த அடித்தளங்கள் எல்லாம் உடைச்சிருக்குது. இப்போ வந்து இந்த கேடர் வந்து இறுக்கி அடித்தளத்தை வந்து சரி செஞ்சுட்டோம். முதல் அடித்தளம் இருந்த இடத்தை விட இந்த கேடர் இடம் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது. அதால் பாலத்தின் இந்த அகலம் வந்து கொஞ்சம் கூடிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இப்போ எங்கால வேலையில் வந்து எல்லாம் முடிவடைஞ்சதால் இதில் இருந்த கிரெயினுகள் சாமான்கள் எல்லாம் வந்து கொண்டு போயிட்டோம். இந்த இடத்துல இருந்து இவ்வளோ தூரத்துக்கு பாலம் தள்ளப்பட்டிருக்குது. ஆனால் அப்படி இருந்தும் பாருங்கள் கொஞ்சம் கிட்ட வந்துட்டுது இந்த பெற்ற பகுதிக்கு. ஆனால் இருந்தாலும் வங்காள இன்னும் நிறைய இடங்கள் இன்னும் இருக்குது போட்டுறதுக்கு. இல்லை போட்டிருக்கிற இந்த அடித்தளங்களையும் தாண்டித்தான் நீளமாக பாலம் வந்து நிற்க போகுது. என்னென்னு சொன்னால் சரியாக நீளமாக இருக்க போகுது பாலம். இந்த இடைவெளி இந்த பாலத்துக்கான இடைவெளியையும் தாண்டி அங்கே அன்னைக்கு 20 அடி கிட்டே இருந்தாலும் ரோட்டில் வந்து பாலம் இருக்கும். அப்படி தான் பாலம் வந்து அமைய போயிட்டு அதன் அளவை பார்க்க அப்படி தான் இருக்குது. சரி வாங்க இப்போ வந்து போயிட்டு மற்ற விஷயங்களையும் பார்ப்போம்.
இப்போ வந்து இந்த பாலம் பூட்டப்பட்டு இந்த தளத்தில் நிற்கிது. இது வந்து நான் நினைக்கிறேன் ஒரு 10 அடிக்கு 10 அடி இந்த இப்படி ஒரு தளம் ஒன்று வச்சுருக்கேன். அந்த தளத்தில் வச்சு தான் பாலத்தை தள்ளி இவ்வளோ தூரம் வந்து கொண்டு போனவை. ஆனால் இனி வந்து இந்த பாலத்தை ஃபுல்லாக தள்ளி முடிஞ்ச பிறகு இந்த தளங்கள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி போட்டு இனி வந்து கீழே இந்த போட்டிருக்க இந்த கொங்குரீட் இருக்குது தானே, இது பழைய கொங்குரீட் தான். இதுக்கால கட்டு வந்து உடைக்கல தானே, இப்போ இந்த கொங்குரீட்லேயே வைக்கலாம். அதில் வந்து கீழே வைப்பினோம். ஆனால் இன்னும் இப்போ வந்து இந்த வேலை முடியும்னு சொல்லி தெரியல. இல்லை பாருங்க, இந்திய ராணுவத்தில் என்ன மாதிரியான இந்த கருவிகளை வச்சு இந்த பாலங்களை பூட்டினோம்னு சொல்லி பெரிய பெரிய கருவிகள்லாம் வச்சு தான் வேலையில் வந்து நடந்துகிட்டு இருக்குது. நடக்கிற வேலை வந்து இங்கால இருக்கிற பாகங்களை கிரெயின் மூலமாக இங்கே பொறுத்துறதுக்காக மேலால் தூக்கி கொடுத்து கொண்டிருக்கணும். கிரெயின் மூலமாக தான் இந்த வேலையில் வந்து நடந்து கொண்டிருக்கு. பாருங்க எவ்வளோ பெரிய கிரெயின் வச்சு வேலையில் நடக்குன்னு சொல்லி. கிரெயின் மூலமாக கொடுத்துட்டினோம். இது இலங்கை ராணுவம் தான் இந்த கிரெயினை ஆப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆபத்தான வேலை தானே இப்படி இந்த கிரெயின்களில் வேலை செய்கிறது. ஏன்டா ஒரு சில டைம்களில் இந்த வெளிட்டுகள் எல்லாம் வந்து அறந்த சம்பவங்களும் இந்த இடத்துல நடந்தது. ஆனால் பாலம் வந்து சரியான உயரமாக வருது, ஏன்னு சொல்ல தெரியல. அந்த உயரத்தில் ரெண்டு தான் இப்போ வேலை செஞ்சு கொண்டிருக்கிறோம். இந்த க்ரெயினால் கொண்டு போகிற இந்த பாலத்துடைய பாகத்தை வாங்கி அதில் பூட்டணும். இன்னும் டன்னு பாகங்கள்லாம் இருக்குது. இதுகள் பூட்டி முடிஞ்சால் பாலத்தின் ஒட்டுமொத்தமான அளவையும் வந்து பூட்டி முடிச்சிட்டோம்னு சொல்லி தான் சொல்லலாம். அதுக்கு பிறகு பாலத்தை தள்ளுறது தான் வேலையாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இந்தியோட இந்த வேலைகள் இப்போ இந்த முக்கியமான பாகங்களை பூட்டுற வேலைகள்லாம் வந்து முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு தான் இதில் இருக்க பாருங்கள் அடித்தளங்கள் அமைச்சிக்கணும். இந்த அடித்தளங்களை போடுற வேலையில் எப்படி நாளைக்கு தான் நடக்கும் போடாது. இந்த வேலையெல்லாம் நடந்து கொண்டிருக்கல ஒரு சில மக்கள் பார்த்து கொண்டிருக்கணும். ஆனால் கொஞ்சம் ஆபத்தான வேலையில் தான் தவிக்கிறது நல்ல முதல்ல இருந்து பார்க்குறது. வேலை செய்கிறத வந்து புகைப்படங்களும் எடுத்து கொண்டிருக்கணும். இந்திய இராணுவத்தினர் அவர்களே புகைப்படம் எடுத்து தங்கள் நாட்டுக்கு அனுப்புறது கூட அதோட ட்ரோனுகளும் எல்லாம் விட்டு எடுக்கிற அடிக்கடி படம் எடுத்துக்கொண்டு தான் இருக்கணும். பாலத்தினுடைய எல்லா பகுதிகளிலிருந்தும் வேலையில் நடந்து கொண்டிருக்குது. ஒரு சில பேர் பாலத்தை இப்போ பொருத்தி கொண்டிருக்கிற நீளத்தை அதிகரிக்கிறது, மற்றது பொருத்தின பாலங்களை இந்த பகுதியில் டைட் பண்ணி கொண்டிருக்கிறோம்.
பகுதியில் வேலைகள் வந்து நடந்து கொண்டிருக்கிற அதே சமயத்தில் மற்ற பகுதியிலையும் ஏதோ கலந்து ஆலோசித்து கொண்டிருக்கணும். தூரம் தான் இன்றைக்கு தள்ளி இருக்கணும். பாருங்க, ஒரு அரைவாசி முக்கால்வாசி தூரத்துக்கு போயிட்டு பாலம் கிட்ட அங்காலையும் பார்த்து கொண்டிருக்கிறதால இனி கொஞ்சம் தள்ளக்கூடும். பார்ப்போம், தள்ளி நான் உங்களுக்கு அதையும் காட்டுறோம். இதில் பாருங்க, இந்திய இராணுவத்தினெல்லாம் அப்படி வேலை செஞ்சு கொண்டிருக்கணும் சொல்லி வேலை செய்கிற அண்ணாக்கள் கூடாது. அவைகளும் இந்த பாலங்களை ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்துட்டு போயிடும் எவ்வளோ தூரம் முடிஞ்சிருக்குன்னு சொல்லி. இப்போ இன்றைக்கு அவைகளுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரும்பாலான வேலைகள் வந்து முடியுது. இனி வந்து அந்த கீழ் அடித்தளங்களை வந்து போடுற வேலையெல்லாம் நடக்கும். அதோட இந்த பாலத்தை நீ அங்கே தள்ளணும். அதுவும் ஒரு முக்கியமான வேலை ஒன்று இருக்குது. இந்த முக்கியமான ஒரு பாகம், இந்த கட்டமைப்பிட்ட முக்கியமான பாகம்னு சொல்லி சொல்லலாம். இந்த பாகங்களை குறித்து தான் இப்படி இந்த பாலங்களை வந்து அமைச்சிருக்கணும். அதில் இந்த கடைசி பாகத்தை தான் நீங்கள் பார்த்துருக்கிறோம். இது பூட்டினா இந்த பகுதிகளில் எல்லா வேலைகளும் வந்து முடிஞ்சுது. இனி வந்து மற்ற பாகங்களை தான் பூட்ட வேண்டியிருக்கும். பாருங்கள், இது ஒன்று தான் இப்போ இருக்குது. கிரெயின் வேலை செஞ்சுட்டு இருக்குது. இனி அந்த பாகத்தை இறக்கினோன்னா நீ இதை வந்து தூக்கி கொழுவினம் ஒன்று தான் இருக்குதுல்ல. இது தேவையில்லையோ தெரியல. இந்த இடத்து அங்காள வைக்கணும். மெயின் பாகங்கள் பூட்டி முடிஞ்சதால் இப்போ சின்ன சின்ன நட்டுகளை வந்து கையில் எடுத்து வச்சிருக்கணும். இனி இந்த நட்டுகள்லாம் கொழுவ போய் நம்ம போடாது. ட்ரெயின் வேலை வந்து முடிஞ்சது நான் நினைக்கிறேன். எனக்கு ட்ரெயினை வழியில் வந்து கொஞ்சம் எடுப்பினம் போட எடுத்ததுக்கு பிறகு தான் நான் கொஞ்சம் இந்த பாலத்தை இன்றைக்கு இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் தள்ளி விடணும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். உண்மையில் எல்லோரும் சரியாக களைச்சி போயிருந்த பாருங்க. ஒவ்வொரு முகத்துலேயும் அந்த களைப்பு தெரியுது என்னன்னு சொல்லலாம். அவ்வளோ கஷ்டமான வேலை. ஏன்னா இரும்புகளோட வேலை செய்கிறேன்னு சொன்னால் சும்மா இதில் வார ஆக்கள்லாம் வந்து இப்போ மேலே ஏறிட்டு வேலை செஞ்ச ஆக்கள்லாம் இப்போ இறங்கி வந்தோன்னு இருக்கிறேன். டைம் வந்து முடிச்சு கொண்டு ஆக்கள் திருப்ப வேலைக்கு வந்து போயினோம். பாலத்தில் இவ்வளோ உயரங்கள் ஏறிட்டு இந்திய இராணுவத்தில் வேலை செஞ்சு கொண்டிருக்கணும். வேறுங்க நாம் வந்து சாதாரணமாக இதெல்லாம் நடந்து தெரியணும். எங்களுக்கு தான் பார்க்க பயமாக கிடக்கு. ஆனால் முதல் பார்க்க எங்களுக்கு சின்ன சின்ன சாமான்கள் இருந்தது. பாலத்தை போட்டி விட்டோன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாலம். இந்த தூரம் வந்து இவ்வளோ தூரத்துக்கு போகுதுண்டு. யார் ஒரு ஆளுக்கு சந்திரா பேரை இப்போ இந்திய ராணுவத்தில் கூப்பிட்றாரு. டக்கு டக்குன்னு வேலையை செஞ்சோன்னு முன்னாடி வரட்டான்னு சொல்லி. இப்போ வந்து பாலம் டைட் பண்ணி கொண்டு இருக்கிறத பார்க்குறீங்க. இந்த பாலத்தின் நீளம் எவ்வளோன்னு சொல்லி உங்களுக்கு கொண்டே காட்ட போகிறோம். பாருங்க, அப்படி பார்த்துடுவாங்க இவ்வளோ சொல்கிறது பாலம் போகுதுன்னு சொல்லி. சார் இன்றைய வேலையை வந்து வெற்றிகரமாக இப்போ முடிச்சிருக்கிறேன் வேலையை. ஓகே ரோலே, இன்றைய தினம் இந்த பாலத்தினுடைய வேலைகள் எவ்வளோ தூரம் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இன்னும் ஒரு கொஞ்சம் வேலை சொற்பமான வேலைகள்லாம் இருக்குது வளமை போலவே மக்கள் இந்த பாலத்தில் பயணிக்கிறதுக்கு. அப்போ இன்றைய தினம் இந்த காணொலி வந்து முடிக்கிறோம். நாளைய தினம் இந்த பாலத்துடைய வேலைகள் முடிவடையும்னு சொல்லி நாங்களும் நம்புகிறோம். நீங்களும் நம்பிக்கையோடு இருங்கோ. நாங்கள் மீண்டும் ஒரு காணொலியோட சந்திக்கலாம்.